ப்ரோ கபடி சீசன் 11க்கான ஆக்ஷனில் டே 1 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இருந்த இந்த ஆக்ஷனில் எல்லா ஃப்ரான்ச்சைஸுமே அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை ரொம்ப போட்டி போட்டு எடுத்தாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி டே 2 ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் நடக்கும். இன்றைக்கி கேட்டகரி சி அண்ட் கேட்டகரி டி, அது மட்டும் இல்லாமல் அன்அலோகேட்டட் பிளேயர்ஸும் ஆக்ஷனுக்கு வருவாங்க. ஸோ இன்றைக்கி ஆக்ஷனுக்கு எந்தெந்த ஃப்ரான்ச்சைஸில் எவ்வளோ உள்ள பர்ஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ பிளேயர்ஸ் மினிமம் எடுக்கணுன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் தலைவாஸ் டீம் இந்த ஆக்ஷனுக்கு 2,57,00,000 போனாங்க. நேற்று டூ ஆர் டை ஸ்பெஷலிஸ்ட் சச்சின் தன்வரை 2.15 கோடிக்கு தூக்குனாங்க. ஸோ அவங்களோட ரிமைனிங் இருக்கிற பேலன்ஸ் 41,94,000 அண்ட் இதில் குறைஞ்சபட்சம் 3 பிளேயர்ஸாவது அவங்க எடுக்கணும். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் நேற்று 2,29,00,000 ஆக்ஷனுக்கு போனாங்க. டிஃபெண்டர் சுர்ஜித் சிங்கை 60 லட்சத்துக்கு வாங்கினாங்க. லாஸ்ட் சீசன் அவங்களோட கேப்டன் சுனில்குமார் 1,01,50,000 போனனால அவங்களால 6 டீமில் எடுக்க முடியல. இப்போ அவங்ககிட்ட ரிமைனிங் 1,69,00,000 இருக்குது. அதில் மினிமம் அவங்க 8 பிளேயர்ஸாக எடுக்கணும். அடுத்து புனேரி பல்டன் டீம் ஆக்ஷனுக்கு 2.12 கோடியோட போனாங்க. டிஃபெண்டர் மோஹித் கலீரா 20 லட்சத்துக்கு எடுத்தாங்க. அவங்கள்ட்ட இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 1,92,00,000. அதில் மினிமம் 5 பிளேயர்ஸாக அவங்க எடுக்கணும். அடுத்து டபாங் டெல்லி டீம் இந்த ஆக்ஷனுக்கு அவங்க 2.66 கோடியோட போனாங்க. ரைடர் பாகுபலி சித்தார்த் தேசாயை 26 லட்சத்துக்கு செம பிக்காக எடுத்தாங்க. அண்ட் ஆல்ரவுண்டர் ஆஷிஷ் நர்வாலை 23,50,000 எடுத்தாங்க. அவங்ககிட்ட இப்போ ரிமைனிங் 2,16,00,000 அமௌண்ட் இருக்குது. அதில் குறைஞ்சது 7 பிளேயர்ஸாக அவங்க எடுக்கணும். பெங்களூர் புல்ஸ் டீம் இந்த ஆக்ஷனுக்கு அவங்க 3,02,00,000 போனாங்க. லாஸ்ட் சீசன் தமிழ் தலைவாஸ்க்கு ப்ளே பண்ண அஜின்கியா பவரை 1,10,00,000 தூக்குனாங்க. ரெக்கார்ட் பிரேக்கர் துப்கி கிங் பர்தீப் நர்வாலை 70 லட்சத்துக்கு செம்ம மாஸ் பிக்காக எடுத்தாங்க. இப்போ அவங்களோட ரிமைனிங் 1,21,00,000 இருக்குது. இதை வச்சு அவங்க மினிமம் 4 பிளேயர்ஸாக தான் எடுக்கணும். அடுத்த டீம் பட்னா பைரேட்ஸ் ஆக்ஷனுக்கு இவங்க 3,57,00,000 போனாங்க. டிஃபெண்டர் சுபம் ஷிண்டேவை 70 லட்சத்துக்கு எடுத்தாங்க. இப்போ பேலன்ஸ் 2,87,00,000 இருக்குது. மினிமம் அவங்க 7 பிளேயர்ஸாக எடுக்கணும். நெக்ஸ்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த ஆக்ஷனுக்கு அவங்க 3,82,00,000 போனாங்க. அண்ட் 3 பிளேயர்ஸ் தட்டி தூக்கியிருக்காங்க. ஹை பிளேயர் பவான் ஷெராவத்தை எஃபிஎம் கார்டு யூஸ் பண்ணி 1,72,00,000 எடுத்தாங்க. டிஃபெண்டர் கிருஷாண்டோல 70 லட்சத்துக்கும் ஆல்ரவுண்டர் விஜய் மாலிகா 20 லட்சத்துக்கு எடுத்தாங்க. அவங்கள்ட்ட இப்போ ரிமைனிங் 1,19,00,000 இருக்குது. மினிமம் 5 பிளேயர்ஸாக அவங்க எடுக்கணும். அடுத்த டீம் யூ மும்பா இவங்க ஆக்ஷனுக்கு 2.88 கோடியோட போனாங்க. டிஃபெண்டர் சுனில் குமாரை 1,01,00,000 எடுத்தாங்க. அண்ட் ரைடர் மஞ்சீப் தாஹியாவை 80 லட்சத்துக்கு எடுத்தாங்க. அவங்ககிட்ட இப்போ ரிமைனிங் 1,05,00,000 இருக்குது. மினிமம் 5 பிளேயர்ஸாக அவங்க எடுக்கணும். நெக்ஸ்ட் குஜராத் ஜெயின்ஸ் இந்த ஆக்ஷனுக்கு அவங்க 4,08,00,000 போனாங்க. ரைடர் குமான் சிங்கை 1,97,00,000 தூக்குனாங்க. எஃபிஎம் கார்டு யூஸ் பண்ணி டிஃபெண்டர் சோம்பீர் குலியாவை 20 லட்சத்துக்கு எடுத்தாங்க. ரிமைனிங் அவங்ககிட்ட 1,91,00,000 இருக்குது. குறைஞ்சது அவங்க 11 பிளேயர்ஸாக எடுக்கணும். அடுத்த டீம் பெங்கால் வாரியர்ஸ் இந்த ஆக்ஷனுக்கு அவங்க 3.62 கோடியோட போனாங்க. சுல்தான் ஃபசல் அதிரச்சலியை வெறும் 50 லட்சத்துக்கு எடுத்தாங்க. அண்ட் எஃபிஎம் கார்டு யூஸ் பண்ணி மைட்டி மணிந்தர 1,15,00,000 எடுத்தாங்க. அவங்களோட ரிமைனிங் 1,97,00,000 இருக்குது. மினிமம் 6 பிளேயர்ஸாக அவங்க எடுக்கணும். நெக்ஸ்ட் யூபி யதாஸ் இந்த ஆக்ஷனுக்கு அவங்க 3.16 கோடியோட போனாங்க. ரைடர் பரத்தை 1.3 கோடிக்கு எடுத்தாங்க. அண்ட் டிஃபெண்டர் சாகுல் குமாரை 30 லட்சத்துக்கு எடுத்தாங்க. பர்தீப் நர்வால் 70 லட்சத்துக்கு போய் எஃபிஎம் கார்டு யூஸ் பண்ணி அவங்க எடுக்கல. ஸோ ரிமைனிங் அவங்கள்ட்ட 1,56,00,000 இருக்குது. மினிமம் 6 பிளேயர்ஸாக தான் எடுக்கணும். அடுத்த டீம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் இந்த ஆக்ஷனில் அவங்க ஒரே ஒரு பிளேயர் தான் எடுத்தாங்க. பட் ஒரு பிக் எடுத்தாலும் ரொம்ப மாசான பிளேயராக எடுத்திருக்காங்க. ஆல்ரவுண்டர் ஷார்ட்லோவை 2.07 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அவங்கள்ட்ட இப்போ ரிமைனிங் 47,59,000 இருக்குது. மினிமம் 5 பிளேயராக அவங்க எடுக்கணும்.